சாவகச்சேரி மீசாலை ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் இடம்பெயர்ந்த குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்கான வீடமைப்பு வேலைத்திட்ட நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் SM சுனில் ரணசிங்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, கடற்தொழில் மற்றும் நீர்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த வேலை திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டிற்குள் நாடளாவிய ரீதியில் 31,218 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 3 தசாப்தங்களாக நிலவிய சிக்கலான சூழ்நிலையினால் இடம்பெயர்ந்து வீடுகளை இழந்த 2,500 குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 2026 வருடத்திற்காக 5,000 மில்லியன் ரூபாய் வீடமைப்பு நிர்மாணிப்பு நீர்வளங்கள் அமைச்சிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளினாலேயே வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் தேவையான தொழில்நுட்ப உதவிகள் பிரதேச செயலகங்களின் தொழில்நுட்ப அதிகாரிகளின் ஊடாக வழங்கப்பட உள்ளன. வீடமைப்பு திட்டத்தில் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகையை மூலப்பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு 2 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 795 வீடுகளையும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 153 வீடுகளையும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 36 வீடுகளையும், மன்னார் மாவட்டத்தில் 79 வீடுகளையும், திருகோணமலை மாவட்டத்தில் 480 வீடுகளையும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 387 வீடுகளையும், வவுனியா மாவட்டத்தில் 324 வீடுகளையும், அம்பாறை மாவட்டத்தில் 246 வீடுகளையும், மொத்தமாக 2,500 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் 2,500 வீடுகளை நிர்மாணித்து நிறைவு செய்ததன் பின்னர் எஞ்சிய வீடமைப்பு தேவையை 2027 முதல் 29 வரையான 3 வருட காலப்பகுதிக்குள் நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதனிடையே யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை J318 கிராம சேவையாளர் பிரிவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட உள்ள வீட்டிற்கான அடிக்கலை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இன்று காலை நாட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சினை நிவர்த்திக்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். விசேடமாக நீண்ட நாட்களாக யுத்தத்தினால் ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்டன. பல்வேறு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அந்த வீடுகள் புனரமைக்கப்படவில்லை. யாழ் மாவட்டத்தில் வாழும் பெருந்திரளான மக்கள் யுத்த காலத்திலும் இடம்பெயர்ந்தனர். யுத்தத்துக்கு பின்னர் தற்போதும் இடம்பெயர்ந்துள்ளனர். நீண்ட நாட்களாக தமக்கென்று ஒரு வீடு இன்றி, தமக்கான பிரத்யேகமான இடம் ஒன்று இன்றி ஒரு குடும்பம் வாழுமாயின் அது அத்தனை சிறந்த விடயமாக அமையாது. எனவே எமது காலப்பகுதிக்குள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த அனைத்து மக்களின் வீட்டு பிரச்சனைகளையும் எமது காலப்பகுதியில் நாம் நிவர்த்திப்போம். சகல தொழில்துறைகளையும் மேம்படுத்தி வடமாகாண மக்களுக்கு சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நமது அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவு நல்கியிருந்தனர். அரசாங்கத்துடன் இணங்கி செயற்பட நிலைமையே பல வருடங்களாக காணப்பட்டது. எனினும் இலங்கையில் முதற் தடவையாக பொதுமக்களுக்காக அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலின் போது மக்கள் மத்தியில், விசேடமாக வடமாகாண மக்கள் மத்தியில் எமது அரசாங்கம் தொடர்பில் பாரிய சந்தேகம் இருந்தது. எம்மை ஆட்சிக்கு கொண்டுவர வாக்குகளை வழங்கினாலும் சந்தேகத்துடனேயே வாக்களித்திருப்பீர்கள். தற்போது எமது அரசாங்கம் அமைக்கப்பட்டு 1 வருடமும் சில மாதங்களும் கடந்துள்ளன. எமது அரசாங்கம் தொடர்ந்தும் மேலும் எமது அரசாங்கம் தொடர்கிறது. மேலும் சந்தேகம் இருக்கிறதா? முதற் தடவையாக யாழ்ப்பாணத்தில் உள்ள நீங்கள் நம்பிக்கை வைக்கும் அரசாங்கம் ஒன்று உருவாகியுள்ளது. எம்மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூறுகிறேன். கஷ்டத்திற்கு மத்தியில் வாழும் மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டும். அதற்காக அரசாங்கம் என்ற ரீதியில் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாம் செய்வோம். வீடு இல்லாத ஒருவருக்கு வீட்டை கட்டிக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிகூடிய நிதியை ஒதுக்கியுள்ளோம். சிறந்த வருமான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். விசேடமாக எடுத்துக்கொண்டால் மீன்பிடி, தெங்கு உள்ளிட்ட மேலும் சிறிய சிறிய தொழிற்துறைகள் இங்குள்ள மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக மாறியுள்ளன. அந்த அனைத்து துறைகளுக்கும் ஆதரவு வழங்கி மக்களின் வாழ்வை இதனைவிட மேம்படுத்துவதே எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. நாட்டில் இனவாதத்திற்கு எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி இதன்போது எச்சரிக்கை விடுத்தார்.
ඒ විතරක් නෙවෙයි අපිට අවශ්‍යයි දීර්ඝ කාලයක්. நீண்ட நாட்களாக யுத்தத்துக்கு மத்தியிலேயே நாம் வாழ்ந்தோம். சண்டைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தோம். சந்தேகத்துக்கு மத்தியிலும் வெறுப்புக்கு மத்தியிலும் வாழ்ந்தோம். அவ்வாறானதொரு நிலைமை இருந்தது அல்லவா? தமிழ் மக்களை சிங்கள இனவாதிகள் சந்தேகத்துடனேயே பார்த்தனர். சிங்கள மக்களை தமிழ் இனவாதிகள் சந்தேகத்துடனேயே பார்த்தனர். நீண்ட நாட்களாக மோதல் நிலவியது. அந்த மோதலூடாக யாருக்கும் நன்மை கிட்டவில்லை. மோதலூடாக இதனை எம்மால் மிச்சப்படுத்த முடிந்தது. வீடுகளை இழந்த மக்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகளை, பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சியடைந்தது. நண்பர்களும் உறவினர்களும் உயிரிழந்தனர். வடக்கிலும் தெற்கிலும் மோதல் நிலவியது. அந்த அனைத்து அழிவுகளுக்கு பின்னாலும் அரசியலே இருந்தது. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சியே இருந்தது. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சிங்கள மக்கள் தூண்டப்பட்டனர். அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் மக்கள் வெறுப்பேற்றப்பட்டனர். இவ்வாறானதொரு அரசியலே கடந்த காலங்களில் நிலவியது. இன்றும் பல்வேறு இடங்களில் தொல்பொருள் சின்னங்களையோ அல்லது மத வழிபாட்டு தலங்களையோ இலக்கு வைத்து இனவாத மோதலை தூண்டுவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். நான் உங்களுக்கு உறுதிமொழியை வழங்குகிறேன். மீண்டும் நமது நாட்டில் வடக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், எந்த பிரதேசமாக இருந்தாலும், சிங்கள மக்களாக இருந்தாலும், தமிழ் மக்களாக இருந்தாலும், முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் எந்த இனவாதத்துக்கும் இடமளிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை வழங்குகிறேன். මුස්ලිම් වේවා කිසිදු ජාතිවාදයකට අපි ඉඩ නොදෙන බවම සහතික. අපිට අවශ්‍ය මොන වගේ රටද? අපි සහෝදරත්වයෙන් ඒ වගේම எமக்கு எவ்வாறான நாடு அவசியம்? நாம் சகோதரத்துவத்துடன் அதே போன்று சிறந்த பொருளாதாரமுள்ள, பொழுதுபோக்குள்ள, மகிழ்ச்சியான வாழ்க்கை எமக்கு அவசியமாகும். அதற்காக யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். நான் நேற்று மாவட்ட செயலாளருடன் கதைத்தேன். அந்த வேலை திட்டத்தை நாம் இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்வோம். பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கும் பிள்ளைகள் தத்தமது மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கும் நாம் அந்த சந்தர்ப்பத்தினை வழங்க வேண்டும். நாம் உள்ளக விளையாட்டரங்கினை யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டோம். இருப்பினும் அந்த விடயம் தொடர்பில் அரசியல்வாதிகளால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த உள்ளக விளையாட்டு அரங்கு அவசியமா இல்லையா? யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு அவசியமானது. அதற்கு எதிராக அரசியல்வாதிகள் வழக்கு தொடுக்கின்றனர். அது மக்களுக்கு எதிரான அரசியல் செயற்பாடு. அந்த வழக்கினை நிறைவு செய்து அந்த இடத்தில் அல்லது அதனை அண்மித்த இடத்தில் உள்ளக விளையாட்டரங்கினை நிர்மாணித்து பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம். වැඩ කටයුතු මේ අවුරුද්දේ අවසන් කිරීමට අපි සැලසුම් කරලා තිබෙනවා.